தோட்டத்தில் வந்து வளர்கிற பறவைகளை அப்படியே பார்க்க போயிருந்தேன். ஏன்னா வந்து பாதி பறவைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் வந்து நெஞ்சை கலந்து பாதி பறவைகளை வந்து அப்படியே குறைத்திருந்தார்கள். நல்லவர்கள் நீடோடி வாழ வேண்டும். இன்றைக்கி தோட்டத்துக்கு போகிறப்ப வந்து கூண்டில் அப்படியே பார்த்தேன். கோழி குஞ்சு சத்தம் கேட்டுச்சு. அதிசயமாக வந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து வாத்தா வந்து அம்மாவாக இருந்தது. ஏன்னா இந்த முட்டையில் வந்து அடைப்பிடிச்ச கோழியெல்லாம் வந்து மருந்து வச்சதுனால இறந்து போயிடுச்சு. நல்ல வேளை இந்த வாத்து வந்து அந்த முட்டைகளுக்கு அடை காய்ச்சதுனால அதனால் பிறந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து அம்மாவாக உருவாகிருந்தது. சரின்னு சொல்லிட்டு பாவம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தீவனம் தண்ணிலாம் வைக்கிறப்ப தான் தானு சாப்பிட்டு கோழி குஞ்சுகளுக்கும் ஊட்டிகிட்டு இருந்தது இந்த அருமையான தாயான வாத்து. சரி கொஞ்சம் பறவைகளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் செடிக்கெலாம் தண்ணி விடுறப்ப சேத்துல வந்து கொஞ்சம் அந்த வாத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருந்தது. சரி கொஞ்சம் புல் பூண்டுலாம் கூசு வாத்து தருவோமேன்னு சொல்லிட்டு கையை நீட்டுறப்ப தூரத்துலேருந்து அது சாப்பிட்றதுக்காக பக்கத்தில் வந்தேன். பெண் கூசு வாத்து சாப்பிட்டுமேன்னு சொல்லிட்டு மற்ற பறவைகளெல்லாம் துரத்தி ஆண் கூசு வாத்து துரத்திட்டு இருந்தது. பரவாயில்ல, எப்பவுமே வந்து இந்த பெண் கூசு வாத்து நல்லா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நல்ல எண்ணம். அதனால் மற்ற வாத்துகளெல்லாம் துரத்தி அடிச்சிட்டு இருந்தான். சரி கொஞ்சம் நேரம் பறவைகளோட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போல்லாம் வந்து நம்மளை பார்த்துட்டு பயப்படாமல் ரொம்ப க்ளோஸாக அப்படியே பழகி வராங்க. இந்த நேரத்தில் தான் வந்து சில பாதி பறவைகள் வந்து மருந்து வச்சதுனால அப்படியே குறைஞ்சி போச்சு. எப்படியோ மீதி பறவைகளாவது வந்து காப்பாற்ற வேண்டும். சரி கொஞ்சம் நேரம் அந்த பறவைகளோடு இருந்துவிட்டு அப்படியே வீடு திரும்பி விட்டேன்.